இப்படிதான் இருந்திருக்கு. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்க வந்து இல்லையே உன்ன அம்மி ஆட்ட விட்டுருக்கணும் சொல்லலாம். தேங்க்யூ. பெண்கள் வந்து அணிஞ்சிருந்த ஜுவல்ஸ் உங்க அம்மா சமைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வைக்குதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டெய்லி விலாக் பை ஃபாத்திமா. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எங்கள் அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கோம். நேற்று வந்து நம்ம மெக்கா போயிருந்த விலாக் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு மியூசியமுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த மியூசியமுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒரு பிளேஸை வந்து பார்த்துடணும் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு பழமை நிறைந்த பொருட்கள் வந்து இங்கே இருந்துச்சு. நம்மளோட குழந்தைங்களுக்கு காட்டுறதுக்குமே அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பிளேஸு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இங்கே இருந்தது ஃபுல்லாக சவுதியோட பழமையான பொருட்கள் அண்ட் வந்துட்டு சவுதியோட நம்ம மெக்கா ஹரம்ல இருந்து எடுக்கக்கூடிய அங்கேருந்து பழசான எடுத்து வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். சவுதியோட அந்த பழைய லைஃப் எப்படி இருந்துச்சு, அவங்களோட அந்த ஒரு வாழ்க்கை முறைகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுலாம் இங்கே ஒன்று ஒன்றா ஷோ பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷமாகவே நாங்களும் வந்து இந்த மியூசியத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது தான். பட்டு சரியாக வந்து அந்த டைமிங் செட் ஆகிறது இல்லை. திரும்ப வரும்போது டயர்ட்னஸ் இருக்கும் அப்படின்னு நாங்கள் வீட்டுக்கு போயிடுறது. எங்கே முதல்ல இந்த மியூசியம் இருக்குது அப்படிங்கிறதே கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மியூசியத்துக்கும் வந்தாச்சு. இதை உங்களுக்கு நான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். லைஃப்பில் வந்து நம்ம கிட்ஸுக்காக இருக்கட்டும் இல்லை நம்மளாக இருக்கட்டும் ஒரு முறையாவது இங்கே உள்ள அந்த பொருட்கள், இந்த வாழ்ந்த அந்த முறைகள் அதெல்லாம் பார்த்துடணுங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இடம் தான். இன்ஷால்லா ஃப்யூச்சரில் நீங்கள் உம்ரா பண்ண ஹஜ் பண்ணுறதுக்கு சவுதிக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த ட்ராவலில் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்தையும் கொண்டு வந்து காமிப்பாங்க. ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டூரிஸ்ட் இந்த இடத்துக்கு வந்துட்டுருக்காங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரியலிஸ்டிக் விலாகாக தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் என்னென்ன பேசிக்கிட்டு இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறது அப்படியே நான் வந்து இந்த விலாகில் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் இதுக்கப்புறம் வாய்ஸும் ஒரு கொடுக்க மாட்டேன். ஸோ அதனால் நீங்களும் இந்த விலாகை ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் என்ஜாய் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த சேனலில் வர விலாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிறைய விலாக்ஸ் வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ இப்போ வாங்க நம்ம விலாகை வந்து பார்க்கலாம். வாங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் ஆட்டெல்லாம் வந்து கீழே ஃபயர் வச்சு சுட்டு சாப்பிட்ருக்காங்க. அது ஒரு டெமோ மாதிரி இங்கே காமிச்சிருக்காங்க. அண்ட் பேபிஸ்க்கு ஒரு ஊஞ்சல் அப்போ பயன்படுத்தின அந்த இது பர்றா. ஐ லைக் கெட்டில் சூப்பராக இருக்குல்ல. அந்த காலத்துல மண்ணுல வந்து எப்படி கல்லு தயாரிச்சாங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. இந்த புல்லெல்லாம் வச்சு தான் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் மண்ணியும் களிமண்ணியும் சேர்த்து. இங்க பாருங்க ஆடு. இது வந்து ஆடு. அங்க பாருங்க பேபிக்கு ஊஞ்சல். பேபி தண்ணியா இருக்கும், தண்ணி பிடிச்சு வைக்கிறதா இருக்கும். அப்படியா? பேபிக்கு ஊஞ்சல். தோல் பார்த்தா கெட்டில். ஆப்பா, இது வந்து சாப்பாடு ஹோட்டல். அப்ப பயன்படுத்தின பொருட்கள் இருக்கு. ஆமா, இதெல்லாம் தொட்டு இது பண்ண கூடாது. ஆனா உள்ள அலோடு கிடையாது. நீ உட்காந்துட்டு டீ போடுறதா இருந்தா உள்ள அலோடு உண்டு. இது அழகா இருக்குல்ல பார்க்க. ஆமா. So beautiful, so elegant. ஏய் இதுதாண்டா அந்த காலத்து திராசு.
இது இன்னும் இருக்கு இப்ப இருக்கா ஊர்ல? நானும் வச்சிருந்தேன். நீ வச்சிருந்தியா? இதான் திராசு, அந்த காலத்துல உள்ள திராசு கல்லு, மண்ணெண்ணெய், என்னமோ சைனா ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு பாரு. சைனா ப்ராடக்ட், பிரான்ஸ் ப்ராடக்ட், பிஸ்கட் பாக்கெட்டு, பெட்ரோல், எல்லாம் அந்த காலத்துல உள்ள பெப்சி, மிரண்டா, ஏதோ இது பழைய காலத்து இது சோடா, இது கேஸ், இது டிராப்பு கிடையாது, இது என்னமோ இது நெருப்பு உண்டாக்கி காய்ச்சறது நினைக்கிறேன். ஆமா லேத்து. ஆமா நோந்துக்கோ. அந்த காலத்து மெக்கானிக்கல் ஒர்க் பண்றது. அயன் ஸ்மித், பிளாக் ஸ்மித். நீ உள்ளாரெல்லாம் போய் உட்காந்து ஏத்தம் பண்ணாத. அவங்க சும்மா ஷோக்கு வச்சிருக்காங்க. அந்த காலத்து இரும்பு பொட்டி, அந்த காலத்து எல்லாம் அந்த காலத்து இரும்பு பொட்டி எல்லாமே அழகா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் வீட்டுல வச்சுக்கிறியா நீனு? இல்ல நீ இதே மாதிரி சொல்லி செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு. வீட்டுல வச்சுக்கோ, அழகா இருக்குங்கிற நீ. ஏய் அங்க பாரு சொல்லலாம் அந்த காலத்து காத்தாடி, ஃபேனு. இங்க என்னமோ இருக்க, இதெல்லாம் என்ன இது? அந்த காலத்து பொருட்கள். ஞாபகம் இருக்கா? அந்த அளவுக்கு அந்த காலத்து அந்த கேஸ் ஸ்டவ் இன்னும் நம்ம ஊர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்க ஊர்ல பரம்பு வளைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும். அந்த காலத்து பம்பு. போலாம் 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 உள்ளார போலாம். முடிச்சுட்டு வருவோம். பள்ளிவாசல் மாஸ்கியூ. ஒன்ன வச்சு இதை வச்சு வேலை வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்க அம்மாலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உன்னை இதுல வச்சு வேலை செஞ்சு. அம்மிக்கல்ல பாரு. ஆனா உன் லைஃப்ல நீ இது வரையும் செஞ்சது இல்ல சொல்லலாம். இது வரையும் அம்மி ஆட்டினதே இல்லையே. உன்ன அம்மி ஆட்ட விட்டுருக்கணும் சொல்லலாம். அம்ப பாரு, வில் அம்பு. வில்லுடா. உங்க அம்மா என்னமோ ஆராய்ச்சி பண்ற மாதிரி தெரியுத. நிலா அங்க இருக்கு, செல்லம் இங்க இருக்கு, தெரியுதானே? அதுல ஹோட்டல். ஆமா இப்படிதான் வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்துல. இதுதான் வாழ்க்கை. நீ சொல்றீங்களா அந்த காலத்து ராஜா வாழ்க்கை வாழணும், ராணி வாழ்க்கை வாழணுங்கிறிய. இப்படிதான் அது ஆணம் குழம்பு காய்ச்சறது. ஹோட்டல் மாதிரி வீடு தாண்டி வீடு. ஹோட்டல் இப்படி தானே. இப்படி பழைய காலத்து ஜாமாவெல்லாம் பார்த்தா அழகா இருக்கு. ஆமா இது பின்னாடி தான் என்னமோ இருக்கு. பெருசா தான் இருக்கு. இவ்வளவு பெருசாப்பா? வாங்க. ஆமா பரவாயில்ல, நல்லா இருக்க. இது அந்த காலத்து பொருட்களை வச்சு இடம் பார்க்கறது. அப்புறம் கொஞ்சம் அப்டேட் ஆனது தள்ளு வண்டி கடை பாரு. பழைய காலத்து இரும்பு கேட்டு. இது வந்து பள்ளிவாசல் மஸ்ஜித். எல்லாம் அரிக்கன் லைட் தான் இங்கெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த காலத்து கேமரா எதுவும் தொடக்கூடாது சகில். கண்ணெல்லாம் அந்த கெட்டில் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அந்த காலத்து கேமரா. பல்லாங்குழி கேப் இருக்கு. எதுக்கே மோதி தள்ளி விட்டுற கூடாது.
இருங்க நான் டேங்க் ஒரு கேஜ் வச்சிருக்கேன். அதான் சொன்னேன் வெள்ளமா வந்திருக்கு பாரு மக்காவில். வெள்ளம் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு பாரு மக்காவில் வந்த வெள்ளம். இதுதான் கல்லேறி இடம். இது வந்து இது மக்கா இங்க பாரு டோர் லாக் ஆஃப் த காபா. டோர் லாக்கோட காபா இது வந்து அந்த இது ஞாபகம் இருக்கா? அஸ்வத் கல்லோட அப்போ உள்ள மக்காவோட அப்போ உள்ள இது கார் வந்து அங்க மேல தண்ணி வந்து ஊத்தம்ல அந்த இது மக்கால தண்ணி ஓல்டுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வச்சிருக்காங்க. அதெல்லாம் பழசெல்லாம் கழட்டி எடுத்து இங்க வச்சிருக்காங்க. உட்காந்துட்டு போறது. ஆமா உட்காந்துக்கிட்டு வயசானவங்க தூக்கிட்டு ஒரு கட்சியெல்லாம் கத்தி ரொம்ப ஃபேமஸ் இல்ல சவுதியில. தொட்டு பாக்குறியா? கையை கேக்குறாங்க. கண்ணுல பற்ற போகுது. வீடியோ போட்டோ எடுத்துக்கலாமா? வா வா அப்படியே வா. Sini Pak, di foto. Foto video. புடி சகி திரும்ப அங்க போய் நின்னு அந்த பக்கம் பக்கத்துல போய் நின்னு. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். பக்கத்துல நில்லு. நீ சிரிக்க மாட்டேங்கிறீங்க. சிரிங்க, நாய் சிரிங்க. ஸ்மைல் ஸ்மைல். Thank you. ஓகே, கொடுத்துருங்க. எல்லாமே அப்ப உள்ள அந்த ஒரு இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்மா. லைஃப்ல இங்க பாரு தொட்டு பார்த்துக்கோ. இங்க பாரு அப்ப உள்ள அந்த போர் வீரர்கள் போறது. டச் பண்ற ஹெல்மெட் ஷீல்டு தலையில வந்து அடிப்படாம இருக்கிறதுக்கு சண்டை போடுற வாரி ட்ரெஸ் இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க அங்க பாரு. கன் பாரு சகில். குட்டி பீரிங் எப்படி இருக்கு பாரு ஈட்டிலாம். ஹெல்மெட் கேடயம் நம்ம ஊர்ல தொட விட மாட்டாங்க. சகில் குட்டி ஒட்டகத்துல போலாமா? அந்த காலத்து ட்ரெஸ். ஆமா அந்த காலத்து ட்ரெஸ் பழங்காலத்து ட்ரெஸ். இது நம்ம கல்லு விளையாடுவோம்ல. இங்க பாருங்க கல்லு விளையாடுவோம்ல அந்த விளையாட்டு இருக்கு. ஆமா என்ன இது ஒட்டக்கட்டோட நிக்க வச்சு ஒட்டக்கட்டோட. ஏங்க இது என்ன பாப்பு? இது என்ன? தண்ணி குடல். அந்த காலத்து விவசாயம் பண்றதுக்கான அப்படியா? காத்தடிப்பாங்க தெரியுமா? யார் ஆனா இது வந்து பாருங்க ஃப்ரீ தான் இது உள்ள வர்றதுக்கு. ஆனா இது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே பழமை வாய்ந்த பொருட்கள். இதெல்லாம் வந்து பெண்களோட ஜுவல்ஸ். ஆமா என்ன வெள்ளி கலந்ததா இருக்கு. ஒரு ஆண்களா இருக்கும். இப்படி இப்படி போகணும். அங்க என்ன இங்க பாருங்க அந்த காலத்து ஜுவல்ஸ். செம்மையா இருக்குல்ல ஜுவல்ஸ் எல்லாம். சினிமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பெண்கள் வந்து அணிஞ்சிருந்த ஜுவல்ஸ். அழகா இருக்குல்ல.
சர்ப்ரைஸ். ஏய் இது என்ன ஒரிஜினலா? அந்த தையல் மிஷின். ஆமா அம்மாவோட அம்மா காலத்து ஐட்டம் இதெல்லாம். எல்லாம் பழங்கள் ஐட்டம்ஸ். ஒரிஜினல் இல்லை அப்போ. தேங்க்யூ தேங்க்யூ. இதான் அந்த கருத்து ஹாப்பி. சரி சரி வாங்கி கொடுத்துருவோம். மியூசிக் ப்ளே பண்ணு. கிராடி மியூசிக்கா? நீ உட்காரியா? ஏய் நல்லா இருக்கு. சகில் எலும்பு கூடு. பயமா நாட் டச். சும்மா இது பண்ணியிருக்காங்க. அந்த காலத்து ஃபோனு, நோக்கியா ஃபோனு. ஆமா ஆமா. அந்த காலத்து சேரை பாரு. ஹலோ, சவுதிக்கு பேச முடியுமா இதுலேருந்து? எல்லாத்தையுமே டச் பண்ண விடுறாங்க, எல்லாத்தையும் ரியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடுறாங்க. ஆமா, எல்லாமே டச் பண்ணலாம். பேஜ் மேக், இது பேஜ், இது பேஜரா என்ன சொல்லுவாங்க அது? இதெல்லாம் பேஜரு. பேஜரு அந்த காலத்து. இது காயின் போட்டு பேசுறது. அந்த காலத்து தபோரா. சும்மா இது வச்சிருக்காங்க. பூதங்கள் இது வச்சிருக்காங்க பாரு, எடுத்து பாரு, தெரியல. எல்லாம் அந்த காலத்து சாக்லேட் ஐட்டம், கேப்பு. நல்லா இருக்கு.
வீட்டுக்கு இப்படி தான் சில இருந்துச்சு. அந்த காலத்து வீடு இப்போ பணக்காரன் வீடு இருந்துச்சு. எல்லாருக்கும் அசராம போட்டு விடுறாங்கங்க ட்ரெஸ்ஸு. அந்த ஒட்டகத்து மேல உட்காந்துட்டு போறது. ஒட்டகத்து மேலே தான் இதை போட்டுருவாங்க. போட்டுட்டு உட்காந்துட்டு போவாங்க. பார்த்துருக்கேன். அதான் சவாரி பண்ணியிருக்கோம்ல. அந்த காலத்துல துணி நெய்யிறது. எப்படி துணி நெஞ்சிருக்க? உன் லைஃப்ல நீ ஒரு நாள் கூட இது யூஸ் பண்ணாத ஐட்டம். ஏன் செல்லம்? ஏய் செல்லம் இங்கே பார். நீ என் பழைய காலத்துக்கு போய்க்கிறியா? இந்த காலத்துக்கு போயிட்டு போய் பார்த்துட்டு வா. அம்மி இங்க பாருங்க, கரண்டி தான் ஹைலைட். கரண்டி தான் ஹைலைட். கரண்டி தான் ஹைலைட். இல்ல உடன் கரண்டி தான் ஹைலைட். இங்க பாரு அந்த காலத்துல கிளாஸ் இருக்கு. எப்படி மல்லி இதெல்லாம் அரைக்கிறது. அந்த காலத்து மிஷினை பாரு. ரொம்ப பழைய காலத்து மிஷின். கையாலேயே சுத்துறது மிஷின் கிடையாது. வாங்க இங்க வாங்க. மார்பிள் இது. பூட்டா பார்த்து. இது எப்படி இருக்கு பாரு பூட்டெல்லாம். இது ரொம்ப பழங்காலத்து பூட்டு மாதிரி இருக்கு. மறைச்சு பார்த்தேன். அவங்க பையன் நினைச்சு இந்த பையன் தட்டு இல்லடா, அவங்க பையன் நினைச்சிட்டு ஒண்ணு தட்டு இருக்காங்கடா. இங்க உட்காந்து அப்படி காத்து வாங்கிக்கிட்டு செம்மையா இருக்கு. இப்ப என்ன ஃபேன் ஓடுது, அதாவது ஓடுது. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு, குளு குளுன்னு. இங்க பாரு கறி வெட்டுற கடை. என்னங்க அப்பத்தி பிரியாணி சட்டி இங்க பாருங்க. ஏய் செல்லம் என்னடி சமைக்கிறீங்க அப்படி இருக்கு. உங்க அம்மா சமைக்கிறாங்க. ரியல் அது? ஆமா ரியல் ரியல் சரி ரியல். வச்சு யாராவது சொல்லி பார்க்கறேன்னு பார்க்கறது. ஆமா பார்த்தா அவ்வளவுதான். காட்டன். போடுங்க போடுங்க. நிலா எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த பேர்ரா கவுபாய் Dress. இங்க பாருங்க அந்த காலத்து பிள்ளைங்களோட டாய்ஸ். வெல்கம் டு அவர் ஹோம். இப்படிதான் இருந்திருக்கும் வீடு. ஆமா. அரிக்கன் விளக்கு, வீட்டுக்கான செல்ஃப் பிங்க் ஐட்டம்ஸ், டிவி. இதெல்லாம் டிவி இருந்த கண்ணு வச்சுக்கிறது. இங்க பாத்தீங்களா மேல சீலிங்லாம் இப்படி தான் போட்டுருக்காங்க. குச்சி எடுத்து போட்டு மண் எடுத்து கீழே அழகா உட்காந்துட்டு சாஞ்சி உட்காந்துடலாம் ரிலாக்ஸா. வா வா அப்படியே 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 உட்காந்து. இங்க ஒரு ஜெயில். ஜெயிலு ஜெயிலா? நான் போல. வேண்டாம் வேண்டாம். அந்த பிக் பாஸ் ஹவுஸ் அதான் அதுக்கு வேணாம், அதுக்குள்ளாரே போகாத. வேண்டாம், அப்படி ஒரு அனுபவமே நம்மளுக்குலாம் தேவையில்லை. இது வந்து ஜெயில். அங்க மாடியும் வச்சு கட்டி இருக்கிறாங்க பப்பு. அங்க பாத்தீங்களா? இதே மண்ணு சோறு வச்சு கட்டி. இங்க பாரு, இதுலயே மண்ணு சோறு வச்சு கட்டி அதுலயே மாடி ஒரு இது ஏத்துறது. மனுஷன் வந்து ஆளுங்களை அவங்களே செஞ்சுக்குவாங்க. இங்க பாரு, பக்கத்திலே மலைடி. பக்கத்திலேயே மலை. எவ்வளவு அழகா இருக்குது. மலைக்கு பக்கத்துல இப்படி ஒரு வீடை கட்டிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? உங்க அம்மா வந்ததுல இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இந்த ஏரியா பார்த்ததுல. அதனால தான் காலையிலேயே கிளம்பி வந்தது நல்லதா போச்சு.
மரம் 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 இருக்கு. எண்ணெய் வச்சு குத்துன்னு குத்திடுவோம் இருக்கு நீனு. இதெல்லாம் பெண்கள் வேலை செய்யறது. இந்த கூட முடையிறது இதெல்லாம் வந்து பெண்கள் வேலை செய்யறது. இது வந்து ஆண்கள் இந்த மரம் இது மரத்தொழில். ஆமா, இது வந்து மண், இது மண் கைவினை. இது வந்து தோல் சம்மந்தமான வேலை, செருப்பு. இங்கே பாரு, அந்த காலத்து வேலை கடைங்க இப்படி தான் இருந்திருக்கு. தோல் வேலை செய்கிறது. இது எல்லாமே செருப்பு செய்கிறது, பேக்கு செய்கிறது. இது மண்பானை செய்கிறது. இது வந்து கூட முடையிறது. இது வந்து இதுல என்னடா இருந்துச்சு? இங்க உள்ள என்னமா இருக்கு செல்லாம்? ஒரு ஏரியா வாட்டம். அந்த பைப்ல ஆடு ரியல். அந்த பல்லுல ரியல் பல்லு. மனசுல செஞ்சிருக்காங்க. பெரிய கஷ்டம் கிடையாது. காசு ஒரு இடத்துல உட்கார்ந்து சமைச்சு ஒரிஜினல் பா சொட்டு பல்லு. ஏசி கிடையாதுடா, கூலிங்கா இருக்கு பாரு. இது எதுக்கு தெரியுமா? பேரிச்சம்பழம் பிக்கிறது. அந்த காலத்துல கயிறு இடுப்புல மாட்டிக்கிட்டு பேரிச்சம்பழம் ஏறி பிக்கிறது. கட்டை செப்பல் அதெல்லாம் இருக்கு அந்த காலத்து. ஏங்க தாராளமா இந்த இதுக்கு வரலாம். இந்த இடத்துக்கு நீங்க வரணும்னு கன்ஃபார்மா ஆசைப்படுங்க, நீங்க வருவீங்க. மக்கால இருக்கிற இந்த ஓல்டான ஐட்டம்லாம் இங்க நிறைய இருக்கு. ஆக்சுவலி மக்கா ரிட்டர்ன் வரக்குள்ள ஜிட்டா நோக்கி ரிட்டர்ன் வர வழியில அந்த செக் லைன்ல போற வழியிலையும் இதை பார்க்க முடியும். திரும்பி வரும்போது தான் அண்ணா இது வந்து இந்த செவரே வந்து சிமெண்டே இல்லாம அவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. ஆனா இங்க ரைன் வந்தா என்ன ஆகும்? கரையாது. இது காஞ்சி போயிடுது இல்ல. இங்கெல்லாம் ஒரு நாள் 2 நாள் பெய்யற மாதிரி. கிளம்பலாமா? அவ்வளவுதானே. கடைசி அந்த சிங்கத்துக்கிட்ட கையை நீட்டினா கடி வாங்கணும். அது உள்ள நம்ம திரும்ப போக மாட்டோம். போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடலாம். அந்த காலத்துல இதுதான் பைசா. மரம் விட்டு வேலை செய்யறது. இதுதான் காசு எக்ஸ்பென்சிவ் ஆகும். ஜுராசிக் பார்க், செல்லம் பார்க். ஆமா, ஆனா இல்ல போல இருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு. எல்லாமா நீ அடக்கிட்டியா? வைக்குதுங்க. ஐப்ரோ பென்சில். சுத்தி இது பண்ண சொன்னாங்க. இப்படி இறங்கி இப்படி போயிடுவாங்க. இப்படி இறங்கியும் போற மாதிரி இருக்கு. பார்த்த சகீமுக்கு மனசே வரல. திருப்பி ஓடி போய் பார்த்துட்டு ஏறான்.
ஆ மேல பிடிச்சிட்டு தான் ஆட்டணும். மாடுலாம் வச்சிரு. நல்லா இருக்கும்டா. இப்படி எல்லாம் சொந்தக்காரங்களாம் பக்கத்து பக்கத்துல ஒரு வீடு அப்படியே இருந்தா சூப்பரா இருக்கும்லாம். திருப்பி வரும். பக்கத்துல சொந்தக்காரங்க வீடு, பக்கத்துல சொந்தக்காரங்க வீடு. ஆமா, இப்படிதான் நீ வாழ்ந்துருக்காங்க. லொகேஷன் ஷேர் பண்ணுங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து உனக்கு. நம்ம இந்தியாவோட ஆட்டோ. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து இந்த இடத்த பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. என்ன ஒர்க் கண்டிஷனா இல்லை அதுவும் மியூசியம் தான்? இல்லை மியூசியம் தான். அதுவும் மியூசியம் அவ்வளோ இல்லை, சூப்பராக இருக்கு. நீங்கள் உள்ளார வர்றதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டே நாங்கள் பண்ணல. ஆனால் உள்ளார எல்லாமே நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் தொடலாம், யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நாங்கள் நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துருந்தோம், அதெல்லாம் போடுங்கம்மா. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேணாம் காமிங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.